ஹலோ அண்ட் வணக்கம் 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 வணக்கம். பல மாதங்கள் கழித்து நான் உங்கள் ஸ்ரீராம் மறுபடியும் ஆஃப் சைட் கூட்டத்தில் வந்துள்ளேன். என் கூட பிரணவ் இணைந்துள்ளார். வெகு நாள் பிரேக்குக்கு பிறகு மீண்டும் வந்தனால லைட்டாக தப்ப 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 அப்படின்னு எனக்கு ஆகுது. அதெல்லாம் யாரும் மனசில் எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்களும் அப்படியே அந்த வைப்புக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக வேர்ல்ட் கப் அப்போ நான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூக்கெலாம் வந்தேன்னு நினைக்கிறேன். ப்ரிவ்யூக்கெலாம் வந்தேன், அந்த டீம் ஆஃப் த இதுக்கெல்லாம் வந்தேன் நான். பட் இட்ஸ் பீன் லைக் அ மந்த் கைஸ் சின்ஸ் ஐ ஹவ் பீன் ஹியர். ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டேன் நான். கொஞ்சம் ஊருக்குலாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அப்படியே நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் இதுவாக இருந்தேன். மற்ற நம்ம பாய்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தானுங்க. எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி அவ்வளோ இது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு உங்களுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் ஏன் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு. பட் அந்த ஆக்டிவாக இல்லாததெல்லாம் நிறுத்துற மாதிரி திரும்ப ஆக்டிவாக நாங்கள் வந்துட்டோம். இனிமே பட்டாபட்னு வீடியோ இறக்கிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அப்படி சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு, கொஞ்சம் இந்த ஃபாலோ பண்ணுற லிஸ்ட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் திரும்ப ஆன் ட்ராக் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த சீசன்லேருந்து. ஓகேவா? அதுதான் நம்மளோட மோட்டிவ். நம்ம கூட நான் சொன்ன மாதிரி பிரணவ் நினைஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் மொதல் டைம் பார்க்குறீங்க, சேனலை மொதல் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் தலைவன் ராகவ் ஒரு வீடியோ போட்டிருக்கான். இஃப் ராட்ரி லேண்ட்ஸ் இன் மெட்ரிட், சாரி ராட்ரி லேண்ட்ஸ் இன் பார்சலோனான்னு ஒரு வீடியோ போட்டான். அந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுது. இன்னும் வரைக்கும் ஒரு வாரம் ஆகுது. என்ன ஆகுது, இது நடக்குமா நடக்காத? அந்த மிஸ்டர் பீன் இப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான்ல, டயத்தை பார்த்துட்டு இப்படி நின்றுட்டு இருப்பான், அப்புறம் இப்படி படுத்துருவான்ல, அந்த மாதிரி படுத்துட்டோம். மொத்த ஃபேன் பேஸுமே படுத்தாச்சு. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஃபேம் அப்படின்னு நான் ஒரு ட்வீட் கூட போட்டு வந்தேன் இன்னைக்கு. ஸோ ஒரு சீரியல் தொடர்கதை, இதை ஒரு கோலங்கள் சீரியல் தொடர்கதை விட மோசமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ பிரணவ், என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? நம்பலாமா நம்பக்கூடாதா? இதை மட்டும் ஒரு மாசம் கழிச்சு வந்தா நினைக்கிறீங்கன்ட்டுலாம் வருமா? நினைக்கிறேன்ட்டு வராதா? எனக்கு புரியல. நினைக்கிறேன். இல்ல, நீ வந்த ஒரு மாசம் கழிச்சு அதெல்லாம் சரி. உங்க கூடயே சேர்ந்து ஜனகராஜும் கொஞ்சம் எட்டி பார்த்தாரு. ஜனகராஜா? உன்னுடைய உன்னுடைய வணக்கம் வந்து கொஞ்சம் ஜனகராஜ தான் எனக்கு ஞாபகப்படுச்சு. எவ்வளவு ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரா அதுதான். ஸோ எனக்கு செம சிரிப்பா இருந்துச்சு நீ இன்ட்ரோ கொடுத்தப்போ. பட் எனக்கு வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு ஜனகராஜ் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன்டா. அது யாருன்னு சொல்லிடு. நானே 2K கிட்ட தான், ஆனா எனக்கு ஜனகராஜ் தெரியும். ஐயோ, நான் 2K விளிம்புல இருக்கிறவன். 2K அதாவது தெரியாதவங்களுக்கு போய் பாருங்க மக்களே. பாஷா படத்துலலாம் வருவாரு. ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர் அவர் வந்து. ஸோ மேபி உங்களுக்கு புரியலாம். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை, இது அபூர்வ சகோதரர்கள், நிறைய படம், நிறைய ஐகானிக் கேரக்டர்ஸ். இல்ல நீ எனக்கு எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஆக்சுவலாவே தெரில. நீ பேசுன மாதிரி தான் காத்திருந்து காலங்கள் போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ராட்ரி பொறுத்தளவில் எனக்கு இன்னுமே வந்து ராட்ரி பொறுத்தளவில் பெருசாக டவுட்ஸ் இல்லை. சரியா? ஸோ நீ சொல்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஃபேம் அப்படிங்கிற வைப்பில் நான் இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 13th ஆகஸ்ட் நைட் 11 o'clock. நாளைக்குள்ளே டீல் முடிஞ்சிருச்சுன்னா டீல் புட்டுக்கு போச்சுன்னா என்னை திட்டாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராட்ரி மாதிரி ஒரு மார்க்கி பிளேயர் நீ சைன் ட்ரை பண்ணுறங்கும் போது 10 million வேல்யூவேஷனில் டீல் ஜென்ரலாக உடையாது நம்ம பார்த்த அளவுக்கு. இட்ஸ் நாட் லைக் சைனிங் அ பிளேயர் ஃபார் 20-25 million வேர் த 10 million மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஒரு நீ 70-80 million ஒரு பிளேயர் வாங்குறேன்னா அந்த 10 million பிரிட்ஜ் பண்ணுறக்கு எப்படியும் ஒரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு சிட்டியுமே வந்து டுமாரோ வில் பி அ வெரி க்ரூஷியல் டே. ஏன்னா சிட்டிக்குமே நாளைக்கு வந்து என்ஜோ ஃபெர்னாண்டஸ்க்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு மேக் அ டிசிஷன் ஆன் என்ஜோ ஃபெர்னாண்டஸ். ஐ திங்க் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ராட்ரிஸ் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ அந்த புவாடி ஒரு டீல் அவனுக்கு பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கு ஒரு லேட்டர் நினைக்கிறியா? புவாடி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். புவாடி அதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல புவாடி கிட்ட எனக்கு தெரிஞ்சு புவாடி டீல் எப்படியும் அந்த சம்மர் முடிச்சிருவாங்க. தி ஒன்லி சஸ்பென்ஸ் இஸ் புவாடி இந்த சம்மர் வர சொல்றாங்களா அடுத்த சம்மர் வர சொல்றாங்களாங்கிறது மட்டும் தான் சஸ்பென்ஸ். என்ஜோ ஃபெர்னாண்டஸ் பொறுத்த அளவில் எனக்கு என்ன தோணுதுன்னா இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ராட்ரி ஸ்டீல்னு தான் தோணுது. ஸோ த மொமெண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் தட் வில் ஹேப்பன். ஆனால் அதுக்கு நாளைக்கு டெட்லைனுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு திஸ் ஷுட் கெட் ஓவர் த லைன் தான் எனக்கு தோணுது. கெட் ஓவர் த லைன் அப்படிங்கிறத விட என்னோட ஒரு கன்சர்னு, ஒரு ஃபேன் பேஸோட கன்சர்னு என்னது அப்படின்னா, இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெல்லரான ஒரு பிளேயரு நீ வந்து உன்னோட ஆர்ச் ரைவலோட நீ வந்து அவங்க கிட்ட போய் சண்டை போட்ட,
அவன் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் டு கோ டு பார்சலோனான்னு அவுட் ரைட்டாக சொல்லியிருக்கான். பர்சனல் டேர்ம் அக்ரீடு. அப்படி இருக்கும்போது நீ ஒரு நெகோசியேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களா, சரி ஓகே இதுக்கு இது கேட்குறானுங்க, நான் வந்து இதோட இது வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இழுக்கடிக்கிற அளவுக்கு இந்த டீலில் வந்து அவ்வளோ எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. ஏன்னா நீ போய் ஒரு எதுவுமே ஒரு ரூமர் வராமல் ஒரு பர்சனல் டைம் அக்ரி பண்ணி கார்டனை போய் எதுவுமே வராமல் உன்னால் ஒரு 2 நாள் சைன் பண்ணிட்டு வர முடிஞ்சது உன்னால் முடியும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது எதனால இந்த ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நீ ஒரு பிளேயருக்கு ஒரு 70 மில்லியன் கொடுக்க போகிற அப்படின்னா அவங்க ஒரு ஹிட்டாக இருக்கணும். ராட்ரி கண்டிப்பாக ஹிட்டு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஒரு 10 மில்லியனுக்கும் ஒரு 5 மில்லியனுக்கும் நீ பேரம் பேசிக்கிட்டு அதை இழுத்து கடிச்சிக்கிட்டு, இதனால எனக்கு என்ன ஒரு இதுனா, நீ மற்ற டார்கெட்டையும் வந்து நீ இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை, ஏன்னா ஃபெரான் போகிறோம், அதை நம்ம பற்றி பேசுவோம் அடுத்தது. பட் நீ உன்னோட அடுத்த ஒரு 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 பேக்கப் ஒரு சிபி நீ பார்க்கணுமா, அது என்னது அப்படின்னு பார்க்கணும் நீ. ஸோ இந்த மாதிரி உன்னோட சைனிங்ஸும் வந்து இந்த நெகோசியேஷன் ரொம்ப தள்ளி தள்ளி போகிறனால உனக்கு அதுவும் லேட் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? இல்லை நான் ஒத்துக்கிறேன்டா நீ சொல்கிறது. பட் என்ன தெரியுமா, இப்போ நீ ஃபெரான் சுச்சுவேஷனும் சரி ராட்ரி சுச்சுவேஷனும் ஒன்று தான். ஓகே, 2 பேருமே வந்து ஃபைனல் இயர் ஆஃப் த கான்ட்ராக்டில் இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்சலோனா ஒருத்தனை வாங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தனை விற்க ட்ரை பண்ணுறாங்க. 2 டீலுமே ட்ராக் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் அ வெரி ட்ரிக்கி திங். நீ வந்து ஒரு ஃபைனல் இயர் ஆஃப் த கான்ட்ராக்டில் இருக்கங்கும்போது ஹவு மச் மணி இஸ் டூ மச் மணிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ நீ ராட்ரியை வாங்குற அப்படிங்கிற பட்சத்தில் நீ வந்து 1 இயர் வெயிட் பண்ணனா நீ அவனை எஃபெக்டிவாக ஒரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபருக்கு வாங்கலாம்னு யோசிக்கும்போது am I willing to pay 80 மில்லியனுங்கிற கேள்வி வருது. அதே மாதிரி நீ வந்து ஃபெரானை வந்து நார்மலாக இந்த மார்க்கெட்டில் விற்றனா ஐம் பிரிட்டி ஷுவர் இஸ் 75-80 மில்லியன் ஸ்ட்ரைக்கர் ஈஸிலி. ஆனால் நீ வந்து இப்போ பிஎஸ்ஜி 45 மில்லியன் ஆஃபர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பிட் அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் இட் ஸோ ஈஸிலி. அதே தான் சிட்டி பண்ணுற விஷயமும். பார்சலோனா ஏன்னா நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ராட்ரி டீல் ட்ராக் ஆன் ஆகுதுன்னு சொல்றியோ அதே அளவுக்கு ஃபெரான் டீலும் ட்ராக் ஆன் ஆகிட்டு இருக்கு 2.5 வீக்ஸாக. பார்சலோனா பிஎஸ்சிக்கு என்ன பண்ணுறாங்களோ சிட்டி அதே தான் பார்சலோனாக்கு பண்ணுறாங்க. அண்ட் சி ஐ டோன்ட் திங்க் எனி டீம் வாண்ட்ஸ் டு கிவ் தியர் கார்ட்ஸ் ஸோ ஈஸிலி. உனக்கு நீ ராட்ரி உண்மையிலேயே சைன் பண்ணணும்னு நினச்சனா கூட நீ உடனே சிட்டி கேட்குற டிமாண்ட்ஸ்க்கு போய் அக்ரி பண்ணுறதுல இந்த டீலில் வந்து ஒன்றுமே கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அது ஒரே சிக்கல் என்னன்னா, நீ சொல்கிற மாதிரி சீக்கிரம் வாங்கினா சீக்கிரம் இன்டெகிரேட் பண்ணலாம். பட் வித் ரிகார்ட்ஸ் டு ராட்ரி ஒரே ஒரு இது விஷயம் என்னன்னா, தானோஸ் கையில் போட்டு இந்த கடைசி ஒரு இதை போடுவான்ல, அப்படி போட்டோடனே அவனுக்கு அந்த ஃபுல் பவரில் அந்த மாதிரியான பவர் நமக்கு ராட்ரி ஓகேவா. ஆனால் ஃபெரான் டோரஸ் அந்த டீமுக்கு அந்த மாதிரியான பவர் கிடையாது. டு மேசிவ் ரெஸ்பெக்ட் டு ஃபெரான். இந்த பவர் போட்டால் அந்த டீமே எழுகுமா அப்படின்னா, பார்சலோனாக்கு ஒரு ராட்ரியோட சைனிங் எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அதே சேம் லெவல் எஃபெக்ட் வந்து பிஎஸ்சிக்கு ஃபெரான் டோரஸ் கிடையாது. ஓகேவா. இப்போ ஃபெரான் டோரஸ் அவனுங்க ட்ராக் பண்ணுறானுங்க இழுக்கிறானுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வாங்கி அவனுக்கு கட்டாயமும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வேர் வி ஆர் ஆஸ்பைரிங் டு கோ. ஒரு ராட்ரி மாதிரி ஒரு பிளேயரு வந்து நமக்கு சொல்கிறான் அப்படிங்கும் போது, அதனால அந்த இடத்துல எனக்கு நீ ஏன் வந்து இழுக்கடிக்கிற அப்படிங்கும் போது தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரத்துக்கு காரணம் அந்த இழுக்கடிக்கிறதுனால தான். ஏன்னா உனக்கு நம்ம படிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மேன் சிட்டியோட போர்டுமே சரி பார்சலோனாவோட போர்டுமே சரி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கிளப் டு கிளப் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு டேரெக்டாக தெரியும் அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு. உனக்கு தெரியும் நீ என்ன கொடுக்க போற, நீ என்ன மைண்டில் வச்சிருக்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சும்மா பிட்டா அனுப்பி அவன் கேன்சல் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு வரத்துக்கு அவன் கூட போய் உட்காந்து உனக்கு என்ன வேணும், சரி ஓகே இவ்வளோ வேணுமா, அவனை இப்படி தெளிவாக பேசிட்டா அவன் எதுக்கு ரிஜெக்ட் பண்ண போறான் நீ அனுப்புற பிட்டை. அப்போ நீ பேசாம தானே அனுப்புறியா? என்னன்னு எனக்கு புரியலையே அந்த பின்னாடி நடக்கிறது. இல்லை இப்போது சிட்டி வந்து இப்போ நான் தான் வந்து சிட்டி நீ தான் பார்சலோனான்னு வச்சுக்கேன். நீ வந்து ஃபர்ஸ்ட் 45 மில்லியனுக்கு வந்து ஒரு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிட்டை லோ பால் தான் பண்ணுவாங்க எல்லா டீமும், அது வந்து தெரிஞ்ச விஷயம். நீ 45 மில்லியனுக்கு ஒரு பிட்டு பண்ணுற, நான் திரும்ப வந்து எனக்கு 80 மில்லியன் ராட்ரியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கும் தெரியும் நான் 80 மில்லியன் சொல்கிறது வந்து ஹையர் எண்டில் தான் கோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீ 80 மில்லியன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் ராட்ரிக்கு. ஸோ இந்த 45 மில்லியனுக்கும் 80 மில்லியனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு 35 மில்லியன் தான் டிஃப்ரென்ஸ். இந்த 35 மில்லியனை நீ எப்படி பிரிட்ஜ் பண்ணுறங்கிறதுல தான் இருக்குது. 45 மில்லியனோட அடுத்த பிட்டு நீ 60 மில்லியன் சப்மிட் பண்ணுற அப்படின்னா நீ வந்து அந்த கேப்பை இன்னும் பெருசாக க்ளோஸ் பண்ணுற. பார்சலோனா என்ன பண்ணுறாங்க, அடுத்த பிட் வந்து 55 மில்லியன் ப்ளஸ் 5 மில்லியன் தரேன்றாங்க ஆடான்ஸில். அவன் இல்லை நோ அப்படின்றான். இந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இப்போ இந்த ஒரு கடையில் போய் டெல்லி கடையில் போய் செருப்பு வாங்குறோன்னு வச்சுக்கேன், அவன் 600 சொன்னால் நம்ம வந்து திரும்ப 100 ரூபாம்போம். 6 ரூபா. ஃப்ரெண்ட்ஸில் இந்த ரிங்கு வாங்க போவாங்க, நீ பார்த்துருக்கேன் தெரில, ரிங்கு வாங்க கல்யாணத்துக்கு ரிங்கு வாங்க போகும்போது ஐ வில் கிவ் யூ $1 அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட.
ஸோ இது வந்து எப்போவுமே நெகோசியேஷன்ஸில் நடக்கிற விஷயந்தான். இது ஏன் நமக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் ராட்ரி. எக்ஸாக்ட்லி. அது அவ்வளோ பெரிய சீலிங் ரைசரு, அவ்வளோ பெரிய பிளேயரு. அதை தவிர நமக்கு என்னன்னா நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதுவும் ட்ராக் ஆகுது, லேக் ஆகுது அப்படிங்கும் போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. we didn't think we had a chance with Rodri இந்த சம்மர்ல. ஓகே, அப்புறம் சான்ஸ் வந்துருச்சுங்கும் போது டேய் எப்படியாவது முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற அந்த டெஸ்பிரேஷன் தான். டெஸ்பிரேஷன் வந்துருச்சு, அந்த டெஸ்பிரேஷன் தான். பட் ஐ ஸ்டில் திங்க் இந்த சம்மர் ஹவு பார்சலோனா ஹவ் டன் பிஸ்னஸ்ல அன்டில் த பிஸ்னஸ் ஹேப்பன்ஸ் வெளியவே வரது கிடையாது நியூஸ். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ரீசன்ஸ் டு டவுட் த கிளப் that they are progressing in the right. நேற்று கூட வந்து ராட்ரி வந்து ஐ திங்க் he was looking for houses in Barcelona. ஃபெரானோட ஹவுஸுக்கு கூட வந்து ஐ திங்க் there's some talks that he's taking over. I think Rodri is also clear that he wants Barcelona. I think the club is also clear. எனக்கு இந்த நெகோசியேஷன்ஸ் ஸ்டால் ஆகிறது தான் இப்போ வந்து ஒரு ஒரு கன்சர்னாவும் ஒரு எனக்கு இந்த 10 மில்லியன்னால இந்த டீல் உடையும் தோணலடா. இந்த 10 மில்லியன் வேல்யூவேஷன் கேப்னால உடையும் தோணல. உடையாது, உடையக்கூடாது அப்படிங்கிற நம்புவோம். ஸோ நீ என்ன நினைக்கிற, ஃபைனலா எவ்வளோ வேல்யூவேஷனுக்கு போவான்னு நினைக்கிற? நாளைக்கு முடிஞ்சிருமா? I think it will be a 65 million plus 10 million add-ons அந்த மாதிரி ஒரு or 70 million plus 10 million add-ons. That's what I see. கிட்டத்தட்ட சேம் ஃபிகர்ஸ் as Gordon deal. கிட்டத்தட்ட சேம் ஃபிகர்ஸ் as Gordon. 70 வந்தாலும் 70 75 80 போனா கூட எனக்கு ஓகே, ராட்ரி மாதிரி பிளேயர் கொடுக்கலாம் தான். ஆனா ஒரு இயர் கான்ட்ராக்ட் இருக்கும்போது அது வந்து பார்சலோனாக்கு ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படிங்கறத வச்சு அவங்க பேசி குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் 70 should do. I think they will be okay with it தான் தோணுது எனக்கு. சேம் ஃபிகர்ஸ் as கார்டன் டீல். அதுதான் என்ன பொறுத்தளவுல. ஸோ யா அப்படி இது இழுத்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ அடுத்த ஒரு டாக்கிங் பாயிண்ட் என்னது அப்படின்னா, ஃபெரான் டோரஸ் ஆல்மோஸ்ட் டு ஐ திங்க் 50-55 மில்லியனுக்கு வந்து பிஎஸ்ஜி போறான். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஒரு ஃபைனல் இதுதான் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன நினைக்கிற ஃபெரான் டோரஸ் டு பிஎஸ்ஜி? ஐ திங்க் எவ்ரிபடி இந்த சேனல்ல பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹவ் பீன் ஒன் ஆஃப் ஃபெரான்ஸ் பிகெஸ்ட் அட்வொகேட்ஸ். அவன் இந்த டீம்ல இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஃபர்ம் பிலீவரா இருந்தேன். ஐ ஸ்டில் திங்க் 3 பேருமே அப்படிதான் இருந்தோம். ஆமாம், நானும் நம்ம 3 பேருமே அப்படி தான் இருந்தோம். ஐ அக்ரி. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பிகாஸ் ஐ வாண்டட் ஃபெரான் டு ஹேவ் தட் லெவன்டோஸ்கிக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஆனாம்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்க் இருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன் பர்சனலி ஃபார் ஃபெரான் as a player. பிகாஸ் I still think he's a very misunderstood player. அது வந்து PSG போனாலும் நிறைய பேருக்கு புரியும்னு நான் நம்புறேன். That he's a very misunderstood player. But see, he made a decision that he wanted to leave. Barcelona are getting good 55 million for it. நம்ம வந்து 55 மில்லியனுக்கு தான் அவனை சைன் பண்ணோம். 55 மில்லியன் அவனை 5-year கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம். ஸோ எஃபெக்டிவாக 11 மில்லியன் per சீசன் மாதிரி வாங்கணும் அவனை. அதில் வந்து 4 வருஷம் ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ நீ ஆல்ரெடி 44 மில்லியன் அமர்டைஸ் பண்ணிட்ட கம்ப்ளீட்டாக. ஸோ மீதி 11 மில்லியன் ப்ளஸ் நீ வந்து அவனோட வேஜஸ் யோசிச்சு பார்த்தனா ஐ திங்க் you are effectively making a profit from a sale, accounting wise நான் சொல்கிறேன். So I think it's a good sale. I think ultimately if the player wants to leave we shouldn't hold him. That's how big clubs operate. That's how big clubs should operate. சில சின்ன கிளப்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பெரிய கிளப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளேயரை விற்காமல் இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஹவு பிக் கிளப்ஸ் ஆப்ரேட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நியூஸ் பாரு, சிட்டி வந்து ஒரு பிளேயர் வந்து கிளம்பணும்னு சொன்னால் வச்சுக்கவே மாட்டாங்க. எந்த நீ டாப் கிளப்ஸ் விதத்துல வந்து ஐ டோட்டலி இன் ஃபார் இட். ஐ டோட்டலி இன். அவனுக்கு கிளம்பணும், நான் வந்து இன்னும் பெட்டரான என்ன வேல்யூ பண்ற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல வந்து அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் ஒப்பீனியன் தான். அதுல வந்து எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விண்டோல யூஆர் நான் சொல்லு. இல்லை நான் ஒன்றையும் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ நோ திஸ் ஒப்பீனியன் நிறைய பேர் அக்ரி பண்ண மாட்டாங்க. நான் இதை ட்விட்டர்லேயே போட்டேன். நிறைய பேர் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர்னு அடித்தாங்க. ஐ டோன்ட் திங்க் பார்சலோனா டிட் இனஃப் டு கன்வின்ஸ் ஹிம் டு ஸ்டேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பர்சனலாக நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீ வந்து அவனோட கான்ட்ராக்ட் பார்சலோனா வந்து ஜென்ரலாக அதர் தென் ஃப்ரெங்கி டியோங் எந்த பிளேயருமே வந்து ஃபைனல் இயர் ஆஃப் த கான்ட்ராக்ட் போகவே விட மாட்டாங்க பார்சலோனா. ஓகே, அதுக்கு முன்னாடியே ரினியூ பண்ணிடுவாங்க. நீ ஃபெரான் கூட கான்ட்ராக்ட் டாக்ஸ் வந்து ஏன் ஓப்பன் பண்ணாமல் இருக்க அப்படின்னா, நீ வந்து ஃபெரானோட கான்ட்ராக்டை ரினியூ பண்ணனா நீ 8 மில்லியன் சிட்டி கொடுக்கணும். அதுதான் கிளாஸ். ஓகே, நீ ஃபெரானோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்த்தனா நீ 70 மில்லியன் போய் ஒரு கார்டன் கொடுக்குற, ஒரு 23 மில்லியன் போய் நீ ஒரு அடிஎம்இக்கு கொடுக்குற. நீ அடிஎம்இக்கு வந்து நான் 5 வருஷமாக அந்த கிளப்புக்கு விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீ அடிஎம்இக்கு என்னை விட அதிகமாக சேலரி கொடுக்குற.
எனி பிளேயர் இப்போ நான் ஃபெரானோட பொசிஷனில் இருந்தேன்னா ஐ வில் ஃபீல் ஐ எம் நாட் வேல்யூட் இனஃப் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஓகே, எனக்கு நீ ஒரு 8 மில்லியன் கொடுக்குறதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் ஐ திங்க் ஃபெரான் இஸ் ஜஸ்டிஃபைட் இன் ஃபீலிங் ஹி வாண்ட்ஸ் டு லீவ். அதாவது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் பார்க்குறவங்களும் அப்படின்னா, ஃபெரான் டோரஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயரு நம்ம பார்சலோனான்னு ஒரு கிளப்புக்கு இத்தனை வருஷமாக விளையாண்டது வந்து ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கராக தான். ஓகேவா, லெவன்டோஸ்கி இருந்த போதும் போன சீசன் அவன் என்ன தான் கொஞ்சம் அதிக மினிட்ஸ் விளாண்டா கூட ஹி வாஸ் அ பேக்கப் ஸ்ட்ரைக்கர். அப்படி இருக்கும் போது யூரோப்பில் இருக்கிற எந்த டாப் ஸ்ட்ரைக்கருக்கு கூட இவன் இருக்கிற நம்பர்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 2-3 பேர் வேணால் காட்டலாம் இவன்கிட்ட இருக்கிறது வந்து, நீங்கள் அதுக்கு பதிலுக்கு சொல்லலாம் அவன் வந்து இவ்வளோ சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதனால தாங்க அவங்க பேக்கப் ஸ்ட்ரைக்கரு. அவன் மிஸ் பண்ண தான் செய்யும், அதனால தான் அவனை பேக்கப் ஸ்ட்ரைக்கராக வச்சிருக்கோம். இல்லைனா அவனை மெயின் ஸ்ட்ரைக்கராக வச்சிருவோமே. அவன் பேக்கப் ஸ்ட்ரைக்கராக வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவன் இன்னும் அந்த மோடில் இருக்கான், இன்னும் அவன் வந்து ஃபுல் பவரை அட்டைன் பண்ணல, இன்னும் அந்த இந்த ஸ்டேஜில் தான் இருக்கான். அப்படி இருக்கும் போதே அவன் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரைட்டா? அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயரை வந்து நீ தக்க வச்சு, எனக்கு வந்து பார்சலோனா மேலே தான் இதில் வந்து பெரிய ஒரு நம்ம ஆப்ரேட் பண்ண விதத்தில் நீ சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு பெரிய உடன்பாடு, ஒரு பெரிய ஒரு அதிருப்தின்னு சொல்லலாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி அவனுக்கு கான்ட்ராக்டில் 1 வருஷம் தான் இருக்குது. நீ எய்தர் நீ ஒரு டிசிஷன் எடுக்கணும், அவனை வந்து விற்க போகிறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருந்த அப்படின்னா முன்னாடியே நீ லெவன்டோஸ்கியே 1 வருஷம் கண்டிப்பாக ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, நீ லெவன்டோஸ்கியே விற்றுருக்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன தைரியத்தில் வந்து நீ ஃபெரான் டோரஸ் வந்து போக மாட்டான், அவன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு நீ நினைக்கலாம். அவன் ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறான் அப்படின்னா வந்து அவன் வேர்ல்ட் கப்பில் சரியாக பண்ண மாட்டான், அவனுக்கு எதுவும் ஆஃபர் வராது, நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பில் தான் இருந்தீங்களா? அப்படி வந்து ஒரு பெரிய கிளப் அந்த மாதிரி ஒரு லெத்தாஜிக்கான ஒரு சுச்சுவேஷனில் நீ உன்னை போட்டுக்கிற அப்படின்னா யூ ஆர் நாட் சீரியஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஏன்னா நீ உன்னோட இப்போ இந்த கடந்த ஒரு 4 சீசனில் உன்னோட டாப் மோஸ்ட் பிளேயர், கோல் ஸ்கோரிங் ஒரு பிளேயரை வந்து நீ வந்து இந்த ஃப்ரீயாக வந்து விட்டுருக்க. ஓகே, நான் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணல, we are willing to let you go because we are moving ahead from you அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, உன்னோட டார்கெட் யாருன்னு நீ வைக்கிற அப்படின்னா ஜூலியன் ஆல்வரஸை. அவன் கிளப் என்ன சொல்கிறான், நான் விடவே மாட்டேன் என்னானாலும், உனக்கு விட மாட்டேன் நான் என்னானாலும் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எப்போலேருந்து போயிட்டு இருக்கு? வேர்ல்டு கப்பு அதுலேருந்தே போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. வேர்ல்டு கப் முன்னாடிலேருந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், உனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நீ எப்படி ஃபெரான் டோரஸை வந்து நீ வந்து விடுறதுக்கோ இல்லை ஒரு கான்ட்ராக்ட் அவனுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்காமையோ நீ எப்படி இருந்திருக்க முடியும் இத்தனை நாளா? எப்படி நீ உன்னை ஒரு வல்னரபிளான சுச்சுவேஷனில் நீ போட்டுக்க முடியும்? இப்போ நீ இவனையும் விற்க போகிற, கண்டிப்பாக போதான் போகிறான் ஃபெரான் டோரஸ். மேபி இந்த வீடியோ வரத்து போதுக்குள்ளே போயிருக்கலாம் அவன். இப்போ போகிறான், நமக்கு இப்போ யார், நமக்கு இப்போ ஸ்ட்ரைக்கர் யார் நம்ம டீமில்? இதுதான் நீ வந்து ஒரு ஒரு பெரிய கிளப்பாக ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன். உன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்து it has to be to keep the players you have. Exactly. நீ முதல்ல இருக்கிற பிளேயரை தக்க வச்சுக்க. அதுக்கப்புறம் நீ போய் 20 மில்லியன் இன்னொரு பிளேயர் கொடுக்கலாம், 70 மில்லியன் இன்னொரு பிளேயர் கொடுக்கலாம். ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் இப்போ லிவர்பூல் பார்கோலா வச்சிருக்கானுங்க பாத்தியா? ஆமா, அவனுக்கு அடுத்த வருஷம் தான் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது. சரியா? இன்னும் 2 வருஷம் இருக்கு அவனுக்கு. ஆனா இப்பயே அவனுக்கு விற்கிறதுக்கு பிளான் போட்டானுங்க. பிஎஸ்ஜி நான் என்ன சொன்னேன்? லிவர்பூல் சாரி, லிவர்பூலுக்கு அவன் பேசிட்டு இருக்கான் இல்லையா? லிவர்பூலுக்கு பேசிட்டு இருக்கான் அவன். நீ the least you could have done is நீ ஃபெரான் நெகோசியேஷன் டேபிள் கூப்பிட்டு நீ என்ன கான்ட்ராக்ட், வாட் டு யூ வாண்ட் டு ஸ்டே ஹியர், அட்லீஸ்ட் கிவ் ஹிம் an offer. நீ அதையே பண்ணல. நீ என்ன பண்ண? யூ கெப்ட் dragging it on and on and on. ஐ நோ ஃபெரானோட வேர்ட்ஸ் வந்து நிறைய பார்சலோனா ஃபேன்ஸை கடுப்பேத்துச்சு. பட் நான் மறுபடியும் சொல்ற விஷயம் அதுதான். ஒரு மாதிரி இப்போ நாம யாரோ சொல்லியிருந்தாங்க, இதுதான் நான் போட்டுறேன். சரியா? நீ ஒரு கம்பெனியில நீ கம்பெனிக்கு டெலிவர் பண்ணிட்டு அவன் வந்து புதுசா ஒரு 10 பேரை வந்து உன்னை விட ஒரு டபுள் பேக்கேஜ் ஹையர் பண்ணிட்டு வரான். ஆனா ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், இப்போ கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன டெலிவர் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அவன் கிட்ட என்ன எதிர்பார்த்தமோ அதை அவன் டெலிவர் பண்ணியிருக்கான். இதுதான் உண்மை. அதுதான். நீ கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். சரியா? நீ வந்து அவனை எப்போ வாங்கின? நீ 2021 வாங்கினப்போ நீ அவனை ஒரு விங்கரா வாங்கின. வாங்கிட்டு உன் சிஸ்டம்க்கு அவன் விங்கரா செட் ஆக மாட்டான்னு நீ முடிவு பண்ணதுக்கப்புறம் யூ புஷ்ட் ஹிம் இன்டு அ பேக்கப் ஸ்ட்ரைக்கர் ரோல். அவன் அந்த பேக்கப் ஸ்ட்ரைக்கர் ரோல்ல கிட்டத்தட்ட 2.5 சீசனா வேற லெவல்ல ஆடிட்டு இருக்கான். போன சீசன் அவன் வந்து நிறைய கேம்ஸ் ஆடினாங்கிறது அவன் தப்பு கிடையாது. ஹி வாஸ் ஸ்டில் மென்ட் டு பி அ பேக்கப் ஸ்ட்ரைக்கர். லெவன்டோஸ்கியோட ஏஜ் அண்ட் லெவன்டோஸ்கியோட ஃபார்ம், இன்ஜுரிஸ் புஷ்ட் ஃபெரான் இன்டு பிளேயிங் மோர் கேம்ஸ் போன சீசன். இதே நீ வந்து நீ வேற எந்த கிளப்பு கிட்ட வேணாலும் போய் உன் பேக்கப் ஸ்ட்ரைக்கர் சீசனுக்கு 20 கோல் அடிப்பான்டா அப்படின்னா அவனா தான்டா ஃபர்ஸ்ட் வச்சுக்க ட்ரை பண்ணுவானுங்க.
ஆமாண்டா நான் யோசிச்சு பார்க்குறேன். நீ ஒரு இப்போ பிரீமியர் லீக் எடுத்தினா டாப் 6 நீ கிளப் எடுத்து பாரு. மான்செஸ்டர் யுனைட்டட்ல செஸ்கோ இவனுக்கு இருக்கிற நம்பர்ஸ் கிடையாது. செல்சில யாருன்னே தெரியல ஸ்ட்ரைக்கர் பாவம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. டெலாப் சரி கொஞ்ச ஜாவ் நாளா பெட்ரோ மேபி நீ ஃபெரானோட லெவல்னு எடுத்துக்கோ. ஃபெரானை விட ஆனா ஸ்லைட்லி நம்பர்ஸ் பெட்டர்னே நான் நம்பர்ஸ் இவன் அளவுக்கு இல்ல. நம்பர்ஸ் வச்சு சொல்றேன் நானு. ஓகே. பிரீமியர் லீக்ல மட்டும் இப்போ நீ லாலிகால மட்டும் எடுத்தினா ஹி ஹஸ் மோர் தென் 20 GA வச்சிருக்கான் அவன். ம் ஜாவ் பெட்ரோக்கு அவ்வளவு கிடையாது. இப்போ லிவர்பூலுக்கு ஈசாக்கு போன முறை இன்ஜுரி நிறைய இது இருந்தது, அவன் ஒழுங்கா விளையாடல. சிட்டிக்கு ஹாலண்ட் சொல்லலாம், இவங்களுக்கு வந்து ஆர்சனலுக்கு வந்து யாக்கரஸ் வேணா சொல்லலாம் ஒரு லெவலுக்கு. இப்பவே நம்ம என்ன பேசுறோம் பாரு, அந்த டீமோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கூட கம்பேர் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி. நீ அந்த டீமோட செகண்ட் ஸ்ட்ரைக்கரோட கம்பேர் பண்ணி பாரு, எல்லாரையும் தாண்டிடுவான். நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்சனலுக்கு யாரு செகண்ட் ஹாவர்ட்ஸ்னு வச்சுக்கோயேன். ஹாவர்ட்ஸுக்கு நம்பரே போட்டு பாரு, நீ எங்கேயோ இருக்கான் ஃபெரான் டோரஸ். மார்மூஷ் யோசிச்சு பாரு. மார்மூஷ்லாம் 11லயே அவன் ஆனது கிடையாது, இருக்கலாம் அவ்வளவு மட்டமா ஆடிட்டு இருந்தான் அவன். லியாம் டெலாப் யோசிச்சு பாரு. யாருமே இல்ல. ஐ டோன்ட் திங்க், எனக்கு பர்சனலாக ஐ நோ அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒப்பீனியன் வந்து நிறைய பேர் கூட அக்ரி ஆகாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ அனிமாசிட்டி டுவர்ட்ஸ் ஃபெரான். ஐ ஆக்சுவலி திங்க் அவனும் சரி ஃப்ரெங்கி டியாங்கும் சரி கிளம்பி வேற எங்கேயாச்சும் போய் சக்சீட் ஆனாங்க அப்படின்னா தான் பார்சலோனா ஃபேன்ஸ்க்கு அவங்க அருமை புரியும்னு நான் நம்புகிறேன். அதாவது அதான் நம்ம சொல்ற மாதிரி செகண்ட் ஸ்ட்ரைக்கருக்கான வேலை என்னவோ அந்த வேலையை அவன் 100க்கு 100 கரெக்டாக பார்த்துருக்கான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நம்ம வரைக்கும் அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல் சொல்லுவாள், அந்த துப்பாக்கி என்கிட்ட கூட எப்படி சுடணும்னு நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லூயிஸ் என்ட்ரிக் கிட்ட கொடுங்க அந்த துப்பாக்கி, எப்படி சுடணும்னு லூயிஸ் என்ட்ரிக் காமிப்பான். கண்டிப்பாக காட்டுவான். அதுவும் அந்த லீக்கு சூப்பராக செட் ஆவான் அவன். இஸ் கோயிங் டு எக்ஸல் தேர். அப்போ வந்து நமக்கு எதிராகவே மேபி வந்து அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன், அவங்க போய் எக்ஸல் ஆகும்போது லீக் ஒன்ல அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படிம்பாங்க. அவ்வளோதான். அதாவது தட்டி கழிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதாவது இப்போ என்ன பேச வந்தோம் அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணது இந்த இடத்துல தப்பாக நம்ம வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டோம், அதான் உண்மை. நம்ம ஒரு ப்ரிகேரியஸான சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். இப்போ நம்ம ராட்ரியவே கூட்டு வந்துடுறோம், முடிஞ்சிடும் அப்படின்னே வச்சுக்கோயேன். இப்போ நீ நம்பர் 9க்கு என்ன பண்ண போற? ஆல்வரஸை கண்டிப்பா கொடுக்க போறது இல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பேச ஹியர் வி கோ வந்துருச்சு. ஃபெரானுக்கு வந்துருச்சா? எவ்வளவு டீல் இருக்கு? ஃபீ வர்த் 50 மில்லியன் இன் ஃபிக்ஸ்ட் ஃபீ. ஓகே. குட் ஃபார் PSG. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீ டேனி ஆல்மோ, ஃபெர்மின் லோபஸை நம்பர் 9 போட்டு ஆடுற, ஃபால்ஸ் 9 போட்டு ஆடுற. ஓகே, ஒரு நம்பர் 9 இல்லாம நீ சீசனுக்குள்ள போகவே முடியாது. நீ அப்போ வந்து இப்போ லவுட்டாரோ மார்டினஸ் பற்றி ஒரு இது வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன நினைக்கிறேன்? லவுட்டாரோ மார்டினஸ் ரூமர்ஸ். லவுட்டாரோ மார்டினஸ் போக மாட்டாங்க. நான் படிக்கிற வரைக்கும் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஃப்ளிக் வந்து ஒரு வெரி பர்டிகுலர் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கான், விச் இஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹூ ஆர் பேசி, ஹூ கேன் ப்ரெஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். நீ லிங்கான பிளேயர்ஸும் யோசிச்சு பாரு, ஆல்வரஸ், ஜாவ் பெட்ரோ, க்ரூப்பி ஜூனியர், இவங்க எல்லாருமே அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஹூ ஆர் நாட் கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்கர்ஸ் பட் ஹூ பிளே த்ரூ த மிடில், அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க. எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா நடக்காது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹேப்பனிங். ஈவன் ஐ திங்க் சோ. எனக்குமே அதான் தோணுது. அட்லெட்டிகோ நீ அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தூரம் போயாச்சு இதுக்கப்புறம் திரும்ப வர முடியாது அப்படிமான ஜெயிலர்ல, அந்த மாதிரி they have gone way too far. இதுக்கப்புறம் if they budgeல ஒரு பயம் மதிக்க மாட்டான் அந்த கிளப்பை. ஸோ ஐ டோன்ட், இந்த சம்மர் அட்லெட்டிகோ வந்து வித்தாலும் பார்சலோனாக்கு விற்க மாட்டாங்கிறது எனக்கு 100% தோணுது. ஐ ஆனஸ்ட்லி ஃபியர் we are going into the new season without a striker. அப்படி இல்ல அப்படின்னா வேற யாராவது நான் வந்து விளாஹோவிச்சை மேபி ஒரு பேக்கப்பா வச்சிருப்பானுங்கன்னு நினைச்சேன். ஒரு அட்லீஸ்ட் சரி ஒரு ஸ்ட்ரைக்கராவது இருக்கட்டும் அப்படின்னு. விளாஹோவிச் இன்னைக்கு பெசிக்டாஸ்ல அனௌன்ஸ் ஆயிட்டான். பெசிக்டாஸா பெசிக்டாஸ் தானே அனௌன்ஸ் ஆயிட்டான். அதுவும் போச்சு. ஓகே, நான் அந்த ஜார்ஜஸ் மித்துகாட்ஸே வில்லாரியல் அவனோட லிங்க்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பட் அவனுமே வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி ஃபெரான் 2-3 years ago level player. I don't think he's a current Ferran level player also. I think we will go into the season where La Ligaல deep blocks ஆடுற கேம், அதாவது ஒரு இந்த பின்னாடி உட்காந்து ஆடுற டீம்ஸ் கூட வந்து ஆல்மோ இல்லை ஃபெர்மினோ வந்து ஃபால்ஸ் 9 ஆடிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல கார்டனை வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. which actually suits Gordon a lot அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ். பட் நீ லோ பிளாக்ஸ் கூட போட்டானா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. யாராவது உன் மைண்டில் வருதா ஏதாவது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? ஏதாவது ஒரு பெரிய ப்ரொஃபைல் கேட்குறேன். ஒரு ஆல்வரஸ் இல்லை அப்படின்னா வேற ஒரு நம்பர் 9 மேபி இவன் சான்ஸ் இருக்குது அப்படின்னா
இந்த அமைதி தான் ஹோப்பே மக்களே ஆன்சர். ஹோப்பே இல்ல. நீ ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட்டே பார்த்தனா ரொம்ப இந்த இந்த பஞ்சத்துக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்கு ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட். லாஸ்ட் சீசன் நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் இருந்தாங்க மார்க்கெட்ல, நான் மட்டும் காசு இல்லை. கியாக்கரஸ் இருந்தான், செஸ்கோ அதான் இருந்தான். படிச்சு படிச்சு சொன்னேன் நம்ம இப்ப சொன்ன மாதிரி. டேய், நீ எய்தர் லெவன்டோஸ்கியை கொடுக்க போற அப்படின்னா நீ ஃபெரானை ரெனியூ பண்ணியே ஆகணும். எய்தர் நீ ஃபெரானை விற்க போற அப்படின்னா லெவாவை இன்னும் ஒரு வருஷமாவது வச்சுக்கோ அட்லீஸ்ட். இப்போ நமக்கு டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு நம்பர் 9 அப்படின்னு சொன்னால் ஹம்சா தான் பாவம். அந்த சின்ன பையனை கூட்டின்னு வந்து நம்பர் 9 நம்ம ஆடுறோம் அப்படின்னா வந்து அது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அவன்கிட்ட உண்மையிலேயே பொட்டன்ஷியல் இருக்கு. அதை நான் இந்த ப்ரீ சீசனில் பார்த்த வரைக்கும் 100% சொல்கிறேன், தட் கே ஹேஸ் அ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஆனால் நீ அவனை போய் நீ வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு போய் 12 அடி பூலில் போடுற மாதிரி அது. எஸ், சரியா? இட் இஸ் நாட் சி இட் குட் பி அவன் வந்து அப்படியே அதுலேருந்து எழுந்துருச்சு வேற லெவல் பிளேயராகவும் வர ஆனால் அது வாய்ப்பு. வந்து ஹார்ட் அந்த பிளேயர் இல்லையா? அதுதான் யூ டோன்ட் நோ ஹவு இட் வில் டர்ன் அவுட். நீ வந்து பேசிக்காக வந்து இருட்டில் வந்து புதையலை தேடணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க. இருட்டில் வந்து புதையலும் கிடைக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம். ஹம்சா அப்படியே கடிச்சிட்டு போயிடலாம். அது பாவம் என்ன பண்ண போறான்னு தெரியல. அது ஒரு சுச்சுவேஷன். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ப்ரிகேரியஸான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டு இல்லை அந்த இடத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். சிபி அமெரிக் லப்போர்ட்டோட இது வந்துகிட்டு இருந்தது கொஞ்ச நாளா. அப்புறம் இப்போ அதுக்கு அப்படியே அணைஞ்சு போகுது. அப்புறம் ரொமேரோக்கு போவானுங்களா அப்படின்னு நடுவில் 2-3 நாள் அட்லட்டிகோ சண்டை போடுவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் போல, அந்த சீன்லாம் இங்கே இல்லை அப்படின்ட்டானுங்க. ஸோ சிபி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் ஹோபியம் தானா இல்லை வாய்ப்பு இருக்கா? நேதிக்கு லுக்கேபா லிங்க்ஸ் வந்துச்சு, ஆனால் அதுவுமே வந்து எனக்கு அந்த செவியா தானே அவன். லுக்கேபா வந்து லைப்சிக். ஓகே ஓகே, அதுவுமே வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஐ திங்க் அவங்க வந்து சென்டர் பேக் வந்து சைன் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது இந்த சம்மர். இது சொன்னீங்க ஸ்ட்ரைக்கரும் சைன் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் சென்டர் பேக்காக சைன் பண்ணலாமே. கரெக்ட் நீ சொல்கிறது. பட் நான் இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். ஃப்ளிக்கு வந்து ஹீ இஸ் டோல்ட் ஆல்வரோ கார்டஸ் தட் ஹி வில் ஹேவ் an important role to play next season அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஹவ் வி வில் கோ. ஐ திங்க் வில் கோ வித் கிறிஸ்டன்சன், குபார்சி, எரிக், கார்டஸ் அண்ட் ஜெரார்ட் மார்டின். இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ஃபேம். ஐயோ ரைட்டு. எனக்கு இதை பற்றி ஆக்சுவலாக வந்து ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது. ஓகே, ஏன்னா நான் வந்து இப்போ வரைக்கும் நான் கார்டஸை ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு போன சீசன் ஒரு கேமில் பார்த்தேன். அது தவிர நான் ப்ரீ சீசனில் கேம்ஸில் பார்த்துருக்கேன். வென்எவர் ஐ லுக்ட் அட் ஹிம், ஐ திங்க் ஹி ஹேஸ், நம்ம ஒரு சைனிங்கில் என்னெல்லாம் தேடுறோமோ அது எல்லாமே கார்டஸ்ட இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஆஸ் குவாலிட்டி. ஓகே, ஏன்னா அவனோட அந்த நான் ஒரு லாமாசியா சென்டர் பேக் இவ்வளோ ஃபிசிக்கலாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாமாசியா சென்டர் பேக் இவ்வளோ நாளாக பாசிங்கும் போட்டு இவ்வளோ ஃபிசிக்கலாகவும் இருந்து நான் வந்து கார்டஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பட் அகெயின் நீ சொல்கிற அதே விஷயம் தான். நீ வந்து அவனை நம்பி ஒரு சீசனுக்குள்ளே போகிறேங்கிற பட்சத்தில் ஹார்ட் ஆன் த பிளேயர் தான் எனக்கு தோணுது. பட் ஐ திங்க் ஹி இஸ் மோர் ரெடி than Hamza. ஏன்னா ஃபேன் பேஸ் அவன் மேலே ஏறுறதுக்கு he is 21 சரியா? ஐ திங்க் he is more ready than Hamza. he is at that age. ஜென்ரலாக லாமாசியா பிளேயர்ஸ் வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பே வந்து we bring them in before they are ready. I think Cortez is ready for the first team. எனக்கு என்னன்னா இப்போ கூபாசி வந்து இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இண்டிகோ மார்டினஸோட ஒரு வருஷம் விளையாண்டது. அது வந்து அவனுக்கு வந்து பக்கத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கை இருக்கான். டேலண்ட் வைஸ் விட்டுரு, இண்டிகோ மார்டினஸ் விட்டுரு. பட் அந்த ஒரு லெவல் ஹெட்டடு ஒரு ஹார்ட் அண்ட் ஒரு டிசையர், ஒரு வில்லிங் டு கோ ஃபார் அ டேக்கிள், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து இன்ஸ்டில் பண்ணிட்டான் அவன் குபாசி கிட்ட. சரியா? இதே மாதிரியே இன்னொரு ஒரு யங் சிபி வரான் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மோட்ல நம்மகிட்ட ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவை. கிறிஸ்டியன்சன் இருக்கான், ஆனால் கிறிஸ்டியன்சனால அந்த மினிட்ஸ் தர முடியுமா, அதே மாதிரியான இதை ஜென்ரேட் பண்ணுவானா அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு சீசன் தான் பார்த்தோம். ஆமாம், சி அதான் இஃப் கிறிஸ்டன்சன் இஸ் ஏபிள் டு ரெப்ளிகேட் இஸ் 22-23 சீசன், ஐ திங்க் சென்டர் பேக்கில் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் அது அவன் 3 வருஷமா பண்ணலைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரியே நமக்கு இப்போ 2 வருஷமா. பட் யா, நீ சொல்கிறத நான் அக்ரி பண்ணுறேன். ரொம்ப கஷ்டம்டா. சி நீ வந்து சென்டர் பேக்காக போகிற அப்படின்னா ஐ திங்க் ரொமேரோ வந்து இட் வாஸ் அ வெரி கிளியர் டிசிஷன் ஃப்ரம் ஃப்ளிக் தட் he didn't want ரொமேரோ. ஓகே, ஏன்னா நீ ஒரு ரொமேரோ யோசிச்சு பார்த்தோன்னா ஹீஸ் லைக் அ வெரி சிமிலர் ப்ரொஃபைல் டு அரோஜோ. நம்ம அரோஜோவே வந்து ஃப்ளிக் சிஸ்டமில் எவ்வளோ கஷ்டப்பட்டா நம்ம பார்த்துருக்கோம். I would say in a better version. டெஃபினட்டாக பட் ப்ரொஃபைல் வைஸ் நான் சொல்லிருக்கேன். அவன் ஒரு வயலண்டான ஒரு ஃபிசிக்காலிட்டியான ஒரு டிஃபெண்டர் தான். இன்னொன்று நான் ரொம்ப எவிடென்ட்டாக நான் படிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ளிக் வந்து இஸ் வெரி கிளியர் ஹி வாண்ட்ஸ் அ லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக் ஆன் த லெஃப்ட் சைட்.
ஷார்ட்டர் பேக்கை வாங்கிட்டு வாங்கலாங்க, ஏங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்லாட்டர் பேக் ஐயோ சத்தியமாக தெரில. என்ன கேட்டேன்னா நான் செட்டர் பேக் அவ்வளோ பெரிய ப்ரையாரிட்டியாக வைக்க மாட்டேன் ஸ்ட்ரைக்கர் அளவுக்கு. இஃப் யூ சைன் ராட்ரி இல்ல இப்போ நீ ஃபெரானியும் போனதுக்கு அப்புறம் அப்சல்யூட் ப்ரையாரிட்டி இப்போ ஸ்ட்ரைக்கர் ஆகி போச்சு. இல்லனா ஃபெரான் இருந்திருந்தானா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு சிபி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. பட் இப்போ வந்து ஃபெரானும் போனதுக்கு அப்புறம் எனக்குமே வந்து ப்ரையாரிட்டி இப்போ ஒரு 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 மனுஷனை ஒரு ஏதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல, அட்லீஸ்ட் எதாவது இடத்துல இருந்து வைங்கடாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ அந்த எனக்கு வந்து ராட்ரி வாங்கினதுனால எனக்கு சென்டர் பேக் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் நீட தெரில ராட்ரியை வாங்குற பட்சத்தில். பட் ஸ்ட்ரைக்கர் வந்து 100% ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா. எனக்கு தெரில, எனக்கு வந்து நான் ஒரு ஸ்கவுட் கிடையாது. எனக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கரை தயவு செஞ்சு டீகோ அமரால்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளோதான். தெரில, பாப்போம் மக்களே. ஸோ இதுதான் ஒரு காத்திருந்து காத்திருந்து காணங்கள் போகுதடி அப்படிங்கிறத ஒரு ஆரம்பிச்சு ஐடியல் உனக்கு வந்து இப்போ இன்னும் 3 வாரம் இருக்குன்னு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். உனக்கு ஒரு ஐடியலான ஒரு பார்சலோனா ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஃப்ரம் ஹியர் ஆன் ரியலிஸ்டிக்காக ஐடியலாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணுவ? நீ வந்து ஸ்போர்ட்டிங் டேரக்டர்னு நீ என்ன பண்ணுவ? நான் வந்து ஒரு நம்பர் 9ஐயும் ஒரு சிபிஐயும் வாங்கிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். இல்லை ரியலிஸ்டிக்காக நம்ம பேசுவோம் சரியா? ஏன்னா ஆல்ரெடி வந்து 80 மில்லியன் கார்டனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. 80 மில்லியன் ராட்ரினா 160. அதை தாண்டி நீ வந்து ஒரு 30 மில்லியன் அடியமின்னு வச்சனா 190 சரியா? இன்னும் ஒரு பெரிய சைனிங் தான் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நீ சென்டர் பேக் சைன் பண்ணுவியா ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணுவியா? இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கர். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த இந்த இதுவே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நீ வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக்கோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டாப் கிளாஸ் ஒரு சிபி வேணும் என் டீமில். உபாசி இருக்கான், ஆனால் அவனுக்கு பக்கத்தில் இன்னொரு டாப் கிளாஸ் ஒரு காம்போ வேணும் எனக்கு வந்து. ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் கஷ்டம் சாம்பியன்ஸ் லீக்லாம். அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்து திரும்பினா இந்த பக்கம் ஃபெரான் டோரஸையும் காணும், ஆல்ரெடி இருந்த ஒருத்தனையும் காணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வி கான்ட் கோ இன்டு ஒரு 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 லீக். அட்லீஸ்ட் லாலிகாவது நமக்கு சர்டனிட்டியாக இருந்தது அவன் இருந்தபோது. இப்போ லாலிகாவுமே ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லாமலாம் சான்ஸே இல்லை. எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு லோ எக்ஸி சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபெரான் டோரஸும் சரி, லெவன்டோஸ்கி பல முறை. அதெல்லாம் இப்போ நமக்கு இருக்காது இந்த மாதிரி நம்ம சீசனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் 9 இல்லாமல். ஸோ ஐ திங்க் வி காட் டு டூ சம்திங் மேன். இல்லைனா வந்து ஐ திங்க் we have gotten better off the ball but we have gotten poorer on the ball நான் சொல்லுவேன். பார்ப்போம். ஆவதான் மக்களே, இதுதான் என்ன பேச வந்தோம்னா காத்திருந்து காலங்கள் ஓடுதடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே செல்லும் இங்கே வாழ்க்கை அப்படின்னு. Any word on Araujo, Liverpool? ஐ திங்க் இட்ஸ் அ குட் டீல் ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ ஃபார் அவர் கிளப். ஏன்னா வந்து சேலரி வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு வெர்ஜில் வேண்டைக் மாதிரி ஒரு பிளேயரோட இருந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்போட அவனுக்கு வந்து ஒரு 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 லெசன் தான் அவனுக்கு வந்து எப்படி இருக்கணும், எப்படி கான்சென்ட்ரேட்டடாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி அவன் பெட்டர் ஆகிட்டு நல்ல ஒரு சீசன் போட்டுட்டு நமக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை. எனக்கு வந்து லிவர்பூல் அவங்க வாங்கிறது ஓகே, வாங்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. எனக்கு திரும்ப வந்து ஐ வாண்ட் டு see him grow well into our shapes அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு கருத்து. பட் யா, குட் லக் டு ரொனால்ட். ஐ திங்க் இட் வாஸ் ஒரு பிரிவு that was neededனு வச்சுக்கேன். It was getting very toxic. ஆமாம், அண்ட் ஐ திங்க் இட் will do him the world of good. ஒத்துக்கிறேன். அதே மாதிரி மெஸ்ஸியோட அப்பாவோட மறைவுக்கும் வந்து ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம ஆஃப் சைட் கூட்டம் சார்பாக. ஏன்னா என் மெஸ்ஸியோட அந்த ரீசன்ட் போஸ்ட் பார்த்தேன், நான் வந்து ரொம்ப பார்த்தேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன் நான் வந்து. ஏன்னா இட் வாஸ் வெரி எமோஷ்னல் அண்ட் வாட் எவர் ஹீ இஸ் கோயிங் த்ரூ ஐ திங்க் ஐ ஹோப் தட் அவனுக்கு வந்து இந்த கடவுள் கூடயே இருந்து அவங்க அப்பா கூடயே இருந்து அதை கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணி விடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, வேண்டுதல். ஸோ யா, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். யா, வித் தட் செட் மக்களே, எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்குமா நடக்காதா, என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பல விஷயம் பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோ வரும்போது என்ன ஹியர் வி கோ வருமா வராதா எதுன்னு தெரியாது. ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபெரான் வந்துருச்சு. ஸோ யா, அப்படி சொல்லிவிட்டு இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை பிடிக்கல அப்படின்னா கூட எங்கே பிடிக்கல எங்கே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் என்னென்னு. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர் அண்ட் யூடியூப் எல்லாத்துலேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஸ்ரீராம் பிரணவ் ஷைனிங் ஆஃப்.